வணக்கம். சதேஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 3 ரோல் கூடைங்க தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு 2 கூட வந்து பெங்களூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கூடைங்க தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது. ஒன்று வந்து ரோஸும் ப்ளூவும், சரிங்களா? ரோஸும் ப்ளூவும் செக்குடு பேட்டர்னில் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரியும், இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ, அப்புறம் வந்து வயலட் கலர், இதுவும் வந்து செக்குடில் வர்ற மாதிரி தாங்க. இந்த 2 கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு வந்து 8 அடியில் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸில் வந்து 13 குச்சி சொருவியிருக்கேன். குமிழும் வந்து பார்சல் டெலிவரி பண்ணுறப்ப வந்து நாங்கள் குமிழ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து 8.25 அடியில் 8 அடியில் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து 13. பாருங்கள், ரோஸ் கலரும் ப்ளூ கலரும் கலந்தாப்பில் இருக்குது, சரிங்களா? ரோஸும் ப்ளூவும் கலந்தது தான் அந்த ஒயர். 4க்கு 4 செக்குடு பேட்டர்னும் 2க்கு 2 ப்ளூ பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கூட தான். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னர் ஒயர் ஹேண்டிலுக்கு இன்னர் ஒயர் இருக்கு இல்லையா, அது இன்னர் ஒயர் கொடுத்து தான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து பிடிச்சி பார்க்கும் போதே நம்ம அப்படி கல் மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூட நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஹேண்டில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள பாருங்கள் இவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ள ஹேண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறமால ஹேண்டில் வந்து நம்ம ஒரு அடிக்கு ஒயர் எடுத்துக்கிட்டு 2 சைடுமே ஹேண்டில் வந்து நல்லா கட்டிடணும். நம்ம 3 ரோல் கூட அப்படிங்கும் பொழுது கீழே வந்து ஒரு 5 நாட் தள்ளியே தாங்க ஹேண்டில் போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் கூடைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே 4 ரோல் கூடனா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 நாட்கிட்டையாவது நம்ம வந்து அந்த ஹேண்டில் வர்றாப்பில் போடணும். அப்போ தான் வந்து நல்லா கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ தான். பேஸ் பாருங்கள், பேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ப்ளூ கலர் வர்றாப்பில் தான் வந்து பேஸ் வந்து போட்டிருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறமால வயலட்டும் ஸ்கை ப்ளூவும் இருக்கு இல்லையா, இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு 2 ஒயர் வந்து கூட 8 அடியில் 32 ஒயர் கட் பண்ணியிருக்கேங்க. அதாவது என்னோட 3 ரோல் கூட வந்து 13 இன்ச்சு இருக்கும். இது வந்து 14 இன்ச்சு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஹைட் வந்து 11 இன்ச்சு வரும். உள்ள பாருங்கள், பேஸ் போட்டோனையும் குச்சி சொருவிருக்கேன். அதுக்கப்புறமால வந்து ஹேண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தான் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் இதில் வந்து வயலட், ப்ளூ, இது மாதிரி எல்லாமே செக்குடு பேட்டர்னில் வந்து நான் அந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதுக்கும் ஹேண்டிலுக்கு வந்து இன்னர் ஒயர் வச்சு தான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து 4.5 அடியில் இன்னர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். 4.5 அடியில் எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் வந்து நம்ம அதோட 2.25 மடங்கு 2.5 மடங்கு கட் பண்ணி அந்த ஹேண்டில் போட ஆரம்பித்தோடனே கரெக்டாக இருக்குங்க. இதுக்கும் பேஸ்க்கு வந்து நான் குச்சி சொருவி தான் இது பண்ணியிருக்கேன். இந்த கூடை பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய கூடையெல்லாம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு இது மாதிரிலாம் கூடைங்கள்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதனாவது சிவன் கண், அருங்கோணம் கூட, பூஜை கூட, அது மாதிரி எல்லா கூடையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்புறம் வந்து மூடி போட்ட கூடைங்க, லஞ்ச் பேக்கு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோஸ்க்கு வந்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து இது ஷேர் ஆகும். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.